வணக்கம். இந்தியாவுல பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்கு. பெண்கள தெய்வமா மதிக்கிறோம். எல்லாத்துக்கும் பெண்களோட பேர் தான் இருக்கு. ஆனாலும் இந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு, நீட் தேர்வு எழுதுறதுக்கு இந்த பெண்கள எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமும், கேவலமும் படுத்த முடியுமோ, அலங்கோலப்படுத்த முடியுமோ, அந்த கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சிறிய தோடு, சிறிய மூக்குத்தி, தலைமுடியில வச்சிருக்க கிளிப்பு, தலைமுடியெல்லாம் அவுத்து விட்டு, ஒரு முழுக்கை சட்டை இல்ல. அத போட்டிருந்தா அத வெட்டி விடுறது. ஏன் இந்த அலங்கோலம் நடக்குது? அப்படி என்ன பயம் அந்த குழந்தைகளை பார்த்து? ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம ஒரு மருத்துவர் ஆயிரணும், இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும், இல்ல கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு படிச்சு பணத்தை செலவு பண்ணி நீட் தேர்வு எழுத வந்தா அவர்களை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. ஏன் அப்படின்னாக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது. கண்டிப்பா இந்த வருடம் 22 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. 22 தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. இதுல ஒரு 5% தான் வாய்ப்புகள் இருக்கு படிக்கிறதுக்கு. அப்ப போகும்போதே குழந்தைகளை ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும், மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். நீட்டு மூலியமா பணங்களை லட்சம் கோடிகளை சம்பாதிக்கணும். ஆனா அவர்கள் படிக்கிறத தடுக்கணும். இதுதான் திட்டம். இத குழந்தைகள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உடனே போய் இந்த குழந்தைகள் நம்ம மதிப்பெண்ணுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, மதிப்பெண் குறைஞ்சு போச்சே, நம்ம தேர்ச்சி பெற முடியலன்னு தற்கொலைகள் இன்னொரு பக்கம் நடக்குது. தயவு செய்து மருத்துவம் படிக்கிற குழந்தைகளும் பெற்றோர்களும் முதல்ல தயார்படுத்திக்கணும் மனநிலைய. இங்க 22 லட்சம் பேர் மருத்துவத்துக்காண்டி தேர்வு எழுதுனா இதுல சராசரி ஒரு 3-4 விழுக்காடு தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீதியெல்லாம் வாய்ப்பு இல்லை. நமக்கு கிடைக்கல அப்படின்னு யாரும் தற்கொலை பண்ணிக்காதீங்க. இந்த அலங்கோலம் ஏன் நடக்குதுன்னா உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மதிப்பெண்ணை குறைக்கிற வேலைகளை அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. யதார்த்தத்துக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் இந்த வருஷம் தேர்வு எழுதுறீங்க. இதில் எத்தனாயிரம் பேருக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் கணக்கு பார்க்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு இருக்கு, இடம் இருக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு? 1.5 லட்சம் பேர். அப்போ மீதியெல்லாம் என்ன ஆவாங்க? இதில் மன உளைச்சலாகி ஒரு சில பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க. தயவு செய்து படிப்புங்கிறது மருத்துவம் மட்டும் இல்லை, எண்ணற்ற படிப்புகள் இருக்கு. அதனால மருத்துவம் படிக்க முடியலைன்னு தற்கொலை பண்ணிக்காதீங்க. அரசாங்கமும் தயவு செய்து மன உளைச்சலாக்காதீங்க குழந்தைகளை. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் போது அரசியல்வாதியும் அதிகாரிகளும் நேர்மை இல்லாததையே காட்டுது.